பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். இந்தாங்க எல்லாரும் ஆர்த்தி எடுத்துக்குங்க. வாங்க வாங்க எல்லாரும் வந்து அப்பா கிட்ட ட்ரெஸ் வாங்கிக்கோங்க வாங்க. கரும்பு சாப்பிட்ற நேரம் வந்துச்சு, வாங்க. பார்த்தாங்கப்பா, இந்தடா போசே நீ எடுத்துக்கோமா. நல்லா டேஸ்ட் ஆகுதுல கரும்பு. செம டேஸ்ட் ஆகுது கரும்பு. அடுத்து அந்த பொங்கல் எடுத்துட்டு வாமா. இனி நம்ம பொங்கலுக்கு பொங்கல் சாப்பிட போறோம். சாமி கும்பிட்டாச்சு, கரும்பு சாப்பிட்டாச்சு, பொங்கல் சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன, சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே போறோம். ஆமா ஆமா. எல்லாரும் அப்படியே போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. நான் இந்த போட்டோ வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் டாக்குமெண்டா சென்ட் பண்ணிடுறேன். எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. நீங்க என்னப்பா விட்டத்தை பார்த்து ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? சொந்தக்காரங்களுக்கு பொங்கலுக்கு மெசேஜ் அனுப்பணும், அது நான் அனுப்புதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்களுக்கு யாராவது பொங்கல் வாழ்த்துக்கள் போட்டோ அனுப்பிச்சிருப்பாங்களே, அதே தூக்கி அப்படியே ஃபார்வர்ட் அனுப்பிச்சு விடுங்க, வேலை முடிஞ்சுது. நீ நம்ம ஒரு மாதிரி இருக்க. இப்ப நான் போய் பொங்கல் செய்யணுமா? அதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டே, ஆன்லைன்ல பட்டா வந்துட போகுது. உனக்கு என்னடா ஆச்சு, நீ எப்படி இருக்க? அதான் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டாச்சுல, தூங்க போலாமா? அதுதான் நானும் நினைச்சேன். வா போய் தூங்கலாம் வா.